சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நார்வே செஸ் 2024 சுற்று 5லிருந்து ஒரு முக்கியமான ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கிளப்பில் வீக்லி கிளப் டோர்னமெண்ட் நேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் டோர்னமெண்ட் மாதிரி வாரம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்ரி சண்டே இன் கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, ஃபேபி வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட எண்ணில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ கேம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 மூவ் வரைக்கும் ஆடிருக்காங்க. அதனால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மூவ் வரைக்கும் அல்லது 55 மூவ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக நம்ம வந்து போயிட்டு அங்கே என்ன கிரிட்டிக்கலான மூமெண்ட் இருந்தோ அங்கே நம்ம டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் ப்ரக் ஸ்டார்ட்ஸ் த கேம் வித் 1d4. என்னன்னா அவர் மாற்றிக்கிட்டே இருக்கிறார் ரெப்பர் தான். ஸோ E4 விளையாடுறாரு, திடீர்னு D4 விளையாடுறாரு. ஸோ இங்கே ஃபேபி கூட D4 ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் F6, பான் C4, E6 எல்லாமே நார்மலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். என்ன ஓப்பனிங் பார்க்கும்போது கேத்தலனோட க்ளோஸ்டு வேரியேஷன். ஸோ பிஷப் G2, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணிடுறாங்க. D takes C4. ஜென்ரலாக வந்து இந்த பிஷப்பை வந்து ஃபேன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஒயிட்டை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மூவ் இந்த மூவ். எப்படி நீ இந்த பானை வெட்ட போகிற அப்படிங்கிறது. ரெண்டாவது பிளாக்கும் வந்து ஃபேன் ஷூட் பண்ணாங்க அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் த டயக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக பண்ண முடியாது. ஏன்னா நைட்டு மூவ் பண்ணால் டிஸ்கவரிஸ் இருக்கும். பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஸோ குயின் A4 போயிட்டு உடனே அந்த பானை வந்து ரெக்கவர் பண்ண பார்க்குறாரு ப்ரக். இந்த குயினோட பொசிஷனை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது குயின் சைட் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ். இதை பற்றி நம்ம மிடில் கேம்லேயும் சில விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். ஸோ A6க்கு அப்புறம் அவர் வெட்டினதுக்கப்புறம் B5 அட்வான்ஸ் பண்ணுவார். இப்போ குயின் C2 போனதுக்கப்புறம் பிஷப் B7 விளையாடுவாங்க. ஸோ இந்த ஒரு டிப்பிக்கல் ரீமனூவரிங்கில், அதாவது குயினை வந்து போயிட்டு வெட்டின இந்த இதில் பிளாக்கு சின்ன ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குயின் சைட் டெவலப்மெண்ட் கேரி ஆன் பண்ணியிருக்காரு. ஸோ பிஷப் F4 டெவலப் பண்ணி C7ல் ப்ரெஷர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் C6 வச்சு அதை பிளாக் பண்ணிடுறாரு. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பானுக்கு டபுள் அட்டாக் இருக்கும். ஆனால் அதை வந்து கண்டுக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து நைட் B D2 விளையாடுறாரு. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே B7ல் வந்து பிஷப் அன்டிஃபெண்டாக இருக்குது. ஆனாலும் அந்த பானை வந்து வெட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நைட் டெக்ஸ் D4க்கு அப்புறம் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும் நைட் டெக்ஸ் D4, பிஷப் இஸ் ஹேங்கிங். ஸோ அதனால் பிஷப் இன்ட்டு G2. ஆனால் இப்போ பான் ப்ரக் வந்து விட்டு கொடுத்த பானை எப்படி ரெக்கவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். நைட் டெக்ஸ் E6, F டெக்ஸ் E6, அதுக்கப்புறம் கிங் டெக்ஸ் G2. இதில் என்னங்க பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். என்னென்னா அட் ஃபர்ஸ்ட் சைட் நம்ம பார்த்த உடனே ஃபேபி வந்து ஒரு பான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காரு, ஒரு ஐசோலேட்டட் பான் வச்சிருக்காரு. பட் அது மட்டும் நம்ம வந்து கவனிக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த லைட் ஸ்கொயர் பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ரொம்ப ட்ரிக்கியான ஒரு எண்டிங் இது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் ஒயிட் ஆக்சுவலாக. ஏன்னா குயின் சைட் மெஜாரிட்டி யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குயின்ஸ் பான் ஓப்பனிங்கில் குயின் சைட் மெஜாரிட்டி நீங்கள் கிங் சைட் அட்டாக் பண்ணாத போது ஈஸியாக வந்து அவுட் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல இந்த 3 பான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பொசிஷனில் நைட் D2 வந்து விளையாடுற அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கோட ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் நைட் டு D5. ஸோ நைட் டு D5ஓட ஐடியா என்ன அப்படின்னா நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த பொசிஷனில் வந்து இந்த பிஷப்பை ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரிலாம் விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நைட் C B4, நைட் டெக்ஸ் F4 இப்படி எல்லா மூவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மூவாக தான் இருக்குது. சப்போஸ் இந்த வேரியேஷன் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா ரூக் D1 வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் A5 B4 அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் நைட் டு D5 வந்து இமீடியட்டாக வந்து பிளாக் வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மூவாக வந்து பார்க்கப்படுது. பட் நைட் டெக்ஸ் D4 அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது பான் ஸ்ட்ரக்சரில். அதுக்கப்புறம் கிங் டெக்ஸ் G2. ஸோ நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன் குயின் சைடில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை பற்றி. ஸோ நைட் டு D5. ஸோ ஹெடிங் த பிஷப் E5. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா C5. ஸோ இதை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல C5க்கு அப்புறம் நைட் F3 போயிட்டு ஜஸ்ட் நைட்டையும் இம்ப்ரூவ் பண்ணுறாரு, பிஷப்க்கு ஒரு பாதுகாப்பு. அதுக்கப்புறம் குயின் E8. ஸோ குயின் E8க்கு அப்புறம் ரூக் D1 வந்து விளையாடுறாங்க. இந்த நிலையில் வந்து குயின் E4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல நைட் F6 போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இந்த E6ல் எக்ஸ்ரே பண்ணுறோம். பட் இந்த இதில் பிஷப் F6 B2 வந்து ஹேங்கில் இருக்குது, E6க்கும் பாதுகாப்பு வந்துச்சு. ஸோ அதனால் பெரிய விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் பிளாக்கு வந்து இந்த பொசிஷனில் ப்ராக்டிக்கல் சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா பிஷப் வச்சிருக்காங்க, ப்ளஸ் குயின் சைடில் எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ண முடியும். ப்ளஸ் ஓகே வீக் பாயிண்ட் இருக்குது, அதை டார்கெட் பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் டார்கெட் பண்ணுறதுக்கு. கேமில் ரூக் D1 ஏன்னா E5 வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ குயின் H5, குயின் E4, ரூக் D8, அதுக்கப்புறம் A4. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எங்கே வந்து வலுவாக இருக்கிறாங்களோ ஆப்போனண்ட் நம்ம அங்கே தான் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் குயின் சைடில் இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டியை வந்து கொஷின் பண்ணுறாரு.
கொஷின் பண்ணதுக்கப்புறம் குயின் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. தாராளமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பான் ஸ்ட்ரக்சருமே வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடுது. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும், திரும்ப திரும்ப அந்த மெஜாரிட்டின்றது இங்கே வந்துக்கிட்டே இருக்குது பிளாக்குக்கு. ஸோ ரூக் A1 அதுக்கப்புறம் ரூக் A8. ஸோ ரூக்கை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஸோ ரூக் FD1 வச்சதுக்கப்புறம் நைட் F6 போகிறாரு. பான் டு B3 அதுக்கப்புறம் நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ரூக் டு D7 போனதுக்கப்புறம் பிஷப் F6. ஸோ பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ நைட் வர்சஸ் நைட் ப்ளஸ் ஃபியூ பான்ஸ் இருக்குது. இதான் வந்து இந்த எண்டிங்கு. ஸோ இந்த எண்டிங்கில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இப்போ சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ ரூக் டெக்ஸ் A8 அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் A8. அண்ட் தென் இந்த பொசிஷனில் ஒரு விஷயம் நீங்கள் உங்களால் கவனிக்க முடியும். நம்ம மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்கோட ரூக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக ஆக்டிவாக இருக்குது 7th ரேங்க்கில். ஸோ அந்த காரணத்தினால அந்த ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இந்த பான்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் அவர் உடனே வந்து C7 போய்ட்டு C5 அட்டாக் பண்ணுறாரு. அது கன்வீனியண்ட்டாக நம்மளால் டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. அவர் வந்து நைட் E4 மூலிமா ட்ரை பண்ணுறாரு. உடனே வந்து நைட்டை மூவ் பண்ணிட்டு நைட்டை கிக் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நைட்டை D3 வச்சும் அந்த பானை வந்து நம்மளால் அட்டாக் பண்ண முடியும். ஸோ ரூக் டு E8 போயிட்டு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் கொடுக்குறாரு. ஸோ நைட் வந்து D3 ட்ராப் ஆனதுக்கப்புறம் நைட் டு D2 கவுண்டர் அட்டாக். ஏன்னா C5 பானை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. ஸோ ரூக் டெக்ஸ் C5 அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் B3. ஸோ ரூக் இன்ட்டு F5 நைட் டு D4 அண்ட் தென் ரூக் டு D5 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் இன்ட்டு E2 ரூக் டெக்ஸ் B5 எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்குக்கு இருக்குது. ஒரு பான் வந்து டவுனாக இருக்கிற ஃபேபி. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மாஸ்டர்ஸ் லெவலில் இது வந்து ட்ரான் என் கேம். அதாவது லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக அதை ட்ரா பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த என் கேமில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ட்ரா எதிர்பார்க்குறோம். இந்த இடத்துல டைம் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 நம்பர் சொல்லிடுறோம். 34வது மூவ். ப்ரக்குக்கு 37 நிமிஷம் இருக்குது. இன்னும் டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணால் 10 வினாடிகள் வந்து ஒவ்வொரு மூக்கும் நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அடுத்த ஃபேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 41 நிமிஷம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி கேம் கன்னியூ ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இன்னும் ஒரு 30 மூவுக்கு மேலே நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் பாதி கேம் வந்து 6 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். இன்னும் பாதி கேமை 6 மினிட்ஸில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நைட் C3 அதுக்கப்புறம் ரூக் B7 அதுக்கப்புறம் நைட் டு D5 ரூக் டு D7 போட்டு நைட் அட்டாக் பண்ணால் நைட் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிடுது. ஸோ ரூக் A7 கிங் F8 அதுக்கப்புறம் கிங் F3 ரூக் E7 அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் E7. ஸோ ரூக்கையும் ட்ரேட் பண்ணிடுறாங்க. லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பானையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நைட் இன்ட்டு அந்த ஒரு பானை வெட்டினாலே கேம் வந்து ட்ரா. பட் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ ஈஸியான ஆப்போனண்ட்டும் கிடையாது. 2 பேருக்கும் என்ன சொல்கிறது, இவரும் கேர்லெஸ் ஆட முடியாது, அவரும் கேர்லெஸ் ஆட முடியும். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளேயர். ஸோ சின்ன ஒரு எரர் வந்தாலும் ஏதாவது கேமில் வந்து பிரச்சனை ஆகிடும். ஸோ கிங் F4 நைட் டு D5 செக் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கிங் சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. நைட் E7 அதுக்கப்புறம் H4 நைட் C6 செக் அதுக்கப்புறம் கிங் E4 H6 தென் பான் G4 நைட் E7 அதுக்கப்புறம் நைட் டு D3 கிங் F6 அண்ட் தென் நைட் F4. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த மூவ் அதாவது இந்த ரொம்ப அக்ரெசிவாக பார்க்குற மூவ் இந்த மூவ் விளையாடுறதா இருந்தால் தாராளமாக விளையாடலாம். ஸோ தேர் இஸ் நத்திங் ராங். ஸோ நைட் F4 விளையாடி ஒரு பான் ப்ரொவோக்கிங் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக. ஸோ பான் G5க்கு அப்புறம் H இன்ட்டு G5 அதுக்கப்புறம் கிங் இன்ட்டு G5 F3 நைட் E6 செக் அதுக்கப்புறம் நைட் E6 செக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் F6 அதுக்கப்புறம் நைட் டு D4 நைட் E5. ஸோ கிங் F4 அதுக்கப்புறம் நைட் டு D3 செக். ஸோ இப்படி சும்மா ஷஃப்லிங் மூவ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது அந்த இன்னும் ஒரு பானுக்கு ஒரு பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட்டால் அந்த பானை வெட்ட முடிஞ்சால் கேம் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ நைட் E5 அதனால தான் வந்து இந்த கேம் வந்து நான் ட்ரான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. கிங் F4 அதுக்கப்புறம் நைட் டு D3 செக். ஆனால் வந்து ட்ரை பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ திரும்ப வந்து நம்ம டைம் சுச்சுவேஷனை பற்றி சொல்லிடலாம். ஸோ மூவ் நம்பர் 54. ப்ரக்குக்கு ஆக்சுவலாக டைம் ப்ரெஷர் இருக்குது. 2 நிமிஷம் 30 வினாடிகள் இருக்குது. ஒவ்வொரு நகருக்கும் அவங்களுக்கு 10 வினாடிகள் வந்து ஏறிக்கிட்டே போகும். அதுக்கு நம்ம திங்க் பண்ண வரலன்னா தான் நல்லா டைம் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ திங்க் பண்ணாமல் ரொம்ப பிளட்ஸ் அவுட்டும் பண்ண முடியாது. அங்கே ஃபேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 நிமிஷம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நைட் D3 செக் அதுக்கப்புறம் கிங் G3 நைட் E1 பான் F4 நைட் டு D3 நம்ம அந்த கிரிட்டிக்கல் மூமெண்ட்டை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ நைட் F3 நைட் B4 நைட் டு D2 நைட் டு D5 நைட் E4 செக் கிங் E6 அண்ட் தென் கிங் F3 நைட் டு E7 நைட் டு G3 கிங் டு D5 அதுக்கப்புறம் கிங் E3 கிங் E6 கிங் D4 and king F6 and then king E4 king E6 knight E2 and then knight to G8 and knight to D4 check. So this is that critical moment. ஏன் இது வந்து critical moment அப்படின்னா நம்ம மூவ் நம்பர் 66 பிறகுக்கு 41 வினாடிகள் ஃபேபிக்கு 7 நிமிஷம் இருக்குது. அவர் கொஞ்சம் சிந்திச்சிருந்தார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவர் சுதாரிச்சுட்டு ஒழுங்காக சரியான நகர்வாக விளையாடிருக்க முடியும். பட் அந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. we are just commenting ஃப்ரம் அவுட் சைட். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே ஒரு மூவ் தான் இங்கே வந்து உங்கள் கேமை சரியான பாதைக்குள்ளே வந்து கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு நகர்வு. அது என்ன நகர்வு அப்படின்னா நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ஒரு மூவுக்கு நான் வந்து ப்ரில்லியன்ட் சிம்பிளும் இன்னொரு மூவுக்கு பிளண்டர் சிம்பிளும் போட்டிருப்பேன். ஸோ அதில் அந்த ப்ரில்லியண்ட்டான மூவ் அல்லது ஒரு கிரேட் மூவ் கிங்கை வந்து F7க்கு கொண்டு போகிறது.
இதோட ஐடியா என்ன அப்படின்னா, எங்களோட நைட் வந்து கார்னர்ல இருக்கு. நைட்டோட எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் தான். ஓகேங்களா? அதில முக்கியமான ஸ்கொயர் நைட் இந்த பக்கம் வந்துட்டு செக் குடுத்து இந்த பான த்ரெட்டன் பண்றது. இது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு டெம்போ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவ். ஆனா, அந்த டெம்போவ வந்து அந்த மூவ வந்து பிளாக் பண்ற மாரி வந்து ஃபேபி விளையாடுறதுனால தான் இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிளண்டரா அமையுது. பட் இந்த இடத்துல இப்படியே கேம் கன்டின்யூ ஆயிருந்தா எப்படி நார்மலா போயிருக்கும் அப்படின்னா, நைட் F5, நைட் நைட் F6 செக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிங்க வச்சு பானுக்கு பாதுகாப்பு குடுத்ததுக்கப்புறம், பிளாக்னால கிங் G6 விளையாட முடியும். அதுக்கப்புறம் ஈஸியான ஒரு ட்ரா கண்டிப்பா ஹோல்ட் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, கிங் F6ல வச்சதுனால, அந்த நைட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர வந்து எடுத்துடுறாரு. ஸோ, அந்த காரணத்தினால நைட் F5 போட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணி அந்த F7 ஸ்கொயர கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? பிளஸ் H6 பானையும் அட்டாக் பண்றாரு. லிட்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, ஜுக்ஸாங்ல இருக்கிறாரு பிளாக். என்ன மூவ் பண்ணாலும் தோல்வி தான். ஸோ, ஃபர்ஸ்ட் அவர் என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னா, கிங் E6. திஸ் இஸ் த ட்ரிக்கியஸ்ட் மூவ். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க திரும்ப வெயிட்டிங் மூவ் வந்து கரெக்டாக விளையாடணும். ஸோ கிங் டு D4 இஸ் த ஒன்லி வெயிட்டிங் மூவ் டு வின் த கேம். ஸோ அதை பிரக் வந்து பர்ஃபெக்டாக விளையாடுறாரு. ஸோ கிங் டு D4க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிங் F6 போகிறார். அதுக்கப்புறம் நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல ஃபோர்க் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா ஃபோர்க் இருக்குது. அதுக்கப்புறம் கிங் G6 அண்ட் தென் G into H6 ஸோ வினிங் பான் அண்ட் கேம். ஸோ அதனால் அந்த நைட் சாக்ரிஃபைஸ் வந்து அக்செப்ட் பண்ணலை அவர். அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கும் இந்த இடத்துல எல்லாருக்கும். ஸோ கிங் F6 போகிறதுக்கு பதில் இந்த இடத்துல நம்ம வந்து கிங் D4 கப்ப நம்ம ஏன் வந்து கிங் F7 போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி. கிங் F5 F7 போனீங்க அப்படின்னா கிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிட்டு சில ஸ்கொயர்ஸ் எடுத்துரும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ லிட்ரலி யூ ஆர் இன் ஜுக்ஸ்வாங். ஸோ கிங் G6 போனீங்கன்னா ஐ கேன் கம் டு E6. ஸோ திஸ் கேம் இஸ் ஓவர். ஸோ அதனால் வந்து கிங் F6 ட்ரை பண்ணுறாரு. பட் தென் தேர் இஸ் அ ஃபோர்க். ஸோ அந்த ஃபோர்க்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நைட்டை மூவ் பண்ணுறாரு. பட் இட்ஸ் ஆல்ரெடி வின்னிங் பொசிஷன் ஃபார் ப்ராக். ஸோ ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் அண்ட் டெக்னிக். ஸோ கிங் E4 அதுக்கப்புறம் கிங் G6 போகிறாரு. G5 கிங் H5 அண்ட் தென் நைட் F7 நைட் டு G6. ஜஸ்ட் 2 பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பானை வந்து நைட்டு கொடுத்தாலும் கூட ஒரு பானை ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ கிங் F5 நைட் E7 செக்கு கிங் E6 அதுக்கப்புறம் நைட் C6 போயிடுறாரு. ஜஸ்ட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த கேம் போயாச்சு. ஸோ F5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. செக்கு கொடுக்குறாரு. பட் கிங் F6க்கு அப்புறம் அந்த பானையும் வெட்ட முடியாது. வெட்டினா உங்களுக்கு நைட்டு மட்டும் போகிறது மட்டும் இல்லாமல் G6 கவரில் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக பாஸ் பண்ண வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ கிங் G4 ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நைட் D6 விளையாடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக விளையாடிங்க அப்படின்னா அகெயின் வந்து ட்ரா. ஸோ அகெயின் கடைசி அதாவது அந்த ஒரு மூவ் தவிர மீது எல்லா மூவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது பயங்கரமாக யோசனை பண்ணி தான் வந்து ஃபேபி ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த விதத்தில் கிங் G4 இஸ் அ ட்ரிக்கியஸ்ட் மூவ். ஏன்னா நீங்கள் பானை அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நைட் இன்ட்டு F5 கேம் இஸ் ட்ரா. ஸோ நைட் டு D6 கவரிங் தட் ஸ்கொயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரக் வந்து இந்த நைட் டு D6 விளையாடினோன்னா 77வது மூவில் ஃபேபியானா கழுவானா வேர்ல்ட் நம்பர் 2 ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு சில ரேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து இழக்க நேரிடுது. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிரக்னந்தா. ஸோ வேர்ல்ட் நம்பர் 1 வேர்ல்ட் நம்பர் 2 அதாவது மேக்னஸ் கால்சனையும் பீட் பண்ணிட்டாரு. அடுத்து ஃபேபியானா கழுவானையும் பீட் பண்ணிட்டாரு. அடுத்து டிங்லினும் பீட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி எல்லா ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிரக்னந்தா வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள். இப்போ இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா இவரோட தோல்வினால் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஃபேபியானா கழுவானா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5லிருந்து 6 ரேட்டிங் மேலே வந்து அவர் இழந்ததுனால வேர்ல்ட் நம்பர் 2 ஸ்பாட்லேருந்து கீழே லைவ் ரேட்டிங்கில் ட்ராப் ஆகிருக்கிறாரு. இதனால் ஹிகாரு நக்கமுரா வந்து பார்த்திங்கனாக்கா டிங்லிரனை வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிவிட்டு அவர் அடுத்த அதாவது வேர்ல்ட் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அவர் முன்னேறி போயிருக்கிறார். கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் 2015ல் 2815 ரேட்டிங் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த 2800 கிளப்பை வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணுறாரு. இந்த 2800 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யார் வேணால் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடையாது. அவ்வளோ கஷ்டமான ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு இதில் இந்த வயசில் ஹிகாரு வந்து பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஸோ இதுதான். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அலிரிசா வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மேக்னஸ் கூட தோற்றுருக்காரு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஹிகாரு வந்து டிங்கை பீட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து ஃபேபி வந்து பார்த்திங்கனாக்கா பிரக் கூட வந்து தோற்றுருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டாண்டிங்ஸ் தான் நீங்கள் உங்களால் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு குயிக் இன்ஃபோ ஸ்டாண்டிங்ஸ் ப்ளஸ் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அர்ஜுன் எரிகேசி ஃப்ரான்ஸில் ஏதோ ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு மாஸ் காட்டிகிட்டு இருக்கிறாரு. அதில் 9 ரேட்டிங் ஏற்றிட்டார் ஆல்ரெடி. வேர்ல்டு நம்பர் 5 இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிளேயராக வந்து உருவாக்கிட்டு வர்றார். 3 பேர் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அர்ஜுன், குகேஷ், பிரக். ஸோ இவங்க 3 பேரில் அதாவது ஃப்யூச்சர் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணது தான். ஸோ ஃப்யூச்சரில் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சூப்பர் டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த 3 பேர் யார் அப்படிங்கிறது தான் வந்து ஃப்யூச்சராக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபேபி, ஹிகாரு,
மேக்னஸ் கால்சன் சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, அடுத்த ஒரு 5லிருந்து 10 வருஷத்துக்குள்ள அல்லது 5 வருஷத்துக்குள்ள எல்லாமே மாறப்போகுது. ஸோ, அதுக்கான ஒரு என்ன சொல்றது? விஷயங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் சரி, குகேஷ் ப்ளஸ் பிரக். ஸோ, இப்படி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கு. நொதிர் பேக்க மறந்துடக்கூடாது நம்ம. ஸோ, அலிருசா ஃபிரூஸா நல்லா விளையாடுவாரு. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவரு அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிடுவாரு. ஸோ, என்ன நடக்குதுன்றத ஆஸ் யூசுவல் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.